கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு பிசாசு போராட்டத்திலிருந்து நம்ம எப்படி விடுதலை பெறலாம் அப்படின்னு குறிச்சு சில காரியங்களை பேசிக்கிட்டு அதற்காக ஜெபிக்க போறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அந்த பிசாசானவன் அநேக விதங்கள்ல போராடி கொண்டிருக்கிறான். குடும்பத்திலயா இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கலாம், பிள்ளைகள் வாழ்க்கையில, கணவர் வாழ்க்கையில, ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட அவன் போராடி கொண்டிருப்பான். சரி, அதை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கலாம். சில நேரம் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு சில பிசாசு போராட்டங்களை அதோடைய தந்திரங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்பொழுது நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஒருவேளை உபவாசம் இருக்க முடியலன்னா அந்த காரியத்திற்காக குறிப்பிட்ட ஜெப அந்த டைம் ஒதுக்கி நம்ம அதுக்காக ஜெபிக்கலாம். மூன்றாவதாக விசுவாசிக்கணும். எந்த பிசாசு என்னை மேற்கொள்ள முடியாது, பாதாளத்தின் வாசனை என்னை மேற்கொள்வதில்லை அப்படின்னு நிறைய வசனங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அந்த வசனத்தை நம்ம அறிக்கை செய்யணும். அப்பொழுது நம்ம இந்த பிசாசு போராட்டத்திலிருந்து நம்ம வெற்றி பெறலாம். அந்த பிசாசை நம்ம மேற்கொள்ளலாம். சரி, அந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி, ஏசப்பா இந்த வேளையில ஆண்டவரே, பிசாசு போராட்டத்தினால் இசப்பா எத்தனையோ ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். சிறு குழந்தைகள், பிள்ளைகள், இசப்பா வாலிபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இசப்பா அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிசாசு போராட்டம், மாந்திரிக வல்லமையில இருந்து கர்த்தர் தாமே விடுதலை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தரணும் சொன்னபடி ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை இயேசுப்பா ஊற்றி அந்த பிசாசின் வல்லமையிலே எரிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே நீர் எங்களை உயிர்ப்பிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் இயேசுப்பா இந்த போராட்டத்திலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை விடுவிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.